ஆமா, அந்த பூசாரி வந்து என்ன சொன்னாங்க? இல்லைன்னா நல்லா வளர்ச்சி அடையும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நண்பர்களுக்காக அந்த ரூபாயை அவர் போட்டாக்கில் பூசாரி பேர் என்ன வேறு சொன்னீங்க? ஏதோ ஒரு பாண்டின்னு ஏதோ பூசாரி, பாண்டி பூசாரி. இது கும்பேசன் என்னைக்கு தாத்தா? வைகாசி. வைகாசி தான் வைக்கிறதுக்காக இன்னும் முடிவு எடுக்கலை. வரி எவ்வளோ வாங்கிருக்கீங்க இப்போ? 5000 ரூபா ஒரு வீட்டுக்கு 5000 வரி. ஆமாம், நாங்கள் 4500 நான் கட்டிட்டேன். நீங்கள் கட்டிட்டீங்க? 500 நான் கட்டணும். நீங்கள் கட்டணும். 5000 ரூபா போட்டு ஆகிடுச்சு. 5000 ஆமாம், ஐப்பசி மாதத்துலேருந்து வைகாசி மாதம் வரையில் வசூல் பண்ணிக்கலாம். ஆமாம். என்னச்சா ரெண்டு அந்த பின்னாடி காளியம்மன் கோயில் பின்னாடி செவரில் கீழே விழுந்துருக்குல்ல, அதெல்லாம் அந்த வேலை முடிஞ்சிச்சா? அது எங்கே முடிஞ்சு? அப்படியே தானே இருக்குது, ரெண்டு அப்படியே இருக்குல்ல. இந்த கோயிலை கட்டிட்டு தான் அந்த கோயில் கட்டணுமா? சரி தாத்தா, இந்த பசங்களி பாட்டி இருக்காங்கல்ல, அந்த பாட்டி வந்து ஒரு நாள் இவங்ககிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த காளியாத்தா கோயில் வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னு. அப்போ அந்த அந்த கல்லை கண்டுபிடிக்கிறப்ப நீங்கள் இருந்தீங்களா? அந்த கல்லை கண்டுபிடிக்கிறப்ப நீங்கள் இருந்தீங்களா? காளியாத்தா கோயில் இருக்குல்ல, முன்னாடி ஒரு விளக்கு இருந்துச்சுல்ல, விளக்கு முன்னாடி இந்த கோயிலை கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு விளக்கு மாதிரி இருந்துச்சுல்ல, அந்த விளக்கு வந்து சுத்தம் பண்ணும்போது கண்டுபிடிச்சாங்களாம் அந்த இடத்துல. அந்த விளக்கை கண்டுபிடிக்கும் போது நீங்கள் இந்த ஊரில் இருந்தீங்களா? அப்போ எப்போ வந்தீங்க இந்த ஊருக்கு? நான் வந்து இப்போ வந்து 16 வருஷம் ஆகுது. 16 வருஷம் ஆகுது. 16. பெரிய பிள்ளை வந்துட்டு இங்கே வந்துன்னா தை மாதம் 13ஆம் தேதி அந்த பிள்ளை பிறந்தது. அவங்க பிறந்தது? ஆமாம், பெரிய பிள்ளை பிறந்தது இங்கே. ஆமாம். முன்னாடி எங்கே இருந்தீங்க? முன்னாடி அங்கே இருந்தீங்களாம்ல? மாமே தம்பு ஒரு மாமே ஏற்றி கொடுத்துட்டா அங்கே இருந்தீங்களாம்ல? அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்களா? அதுக்கப்புறம் தான் வீடு ஒட்டி வாங்கி இங்கே வந்து இருக்க வச்சாங்க. அதான் சித்தப்பா சொன்னார், உங்ககிட்ட கேட்டால் எல்லாமே தெரியும் இந்த ஊரை பற்றி. என்னது இப்போ இங்கே வந்தீங்கன்னா நீ சொன்னது எனக்கு ஞாபகம் இல்லாமல் போச்சு. ஞாபகம் இல்லாமல்? ஆமாம், அவரை கேட்டால் தெரியும். ஜெயநாட்டு மாட்டாங்க. யாரு? விநாயகர் கோயில் எப்போ கட்டினீங்க? முன்னாடியே கட்டிருக்காங்க, நான் வராதுக்கு முதல்ல. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி? இங்கே வர்றதுக்கு முன்னாடியே ஊர்லாம் இருந்துச்சு, நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் ஊர் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகுங்க. அதை இடித்து கட்டணம் பண்ணி வீட்டுக்கு 5000 ரூபா வரி. இந்த நம்ம ஊருக்கு அவுட்டில் சுடுகாடுக்கு போகிற வழியில் இந்த கோயில் இருக்காங்கள, அந்த கோயில் பேர் என்ன பேர்? குமரகண்ணி. அந்த குமரகண்ணி கோயில் அப்படியே போச்சு. அந்த கோயில் யாருமே கும்பிட்றது இல்லை. இப்போ அது கும்பிட்றதுக்கு என்ன வழி? என்ன செய்யலாம்? எல்லாத்தையும் கூட்டம் போட்டு கேட்கணும். பெரிய ஆள் இது உங்கள்கிட்ட கேட்குறேன், என்ன செய்யலாம்ட்டு? பெரிய ஆளுகளை வச்சு இந்த மாதிரி கூட்டம் போட்டு இந்த தெய்வத்தை கும்பிட்றதுக்கு வழி பார்க்கணும். ஏற்பாடு பண்ணுவோம். எப்போ கூட்டம் போட்டு? கூட்டம் போகிற அன்னைக்கு பேசுவீங்களா? நான் வருவேன். நீங்கள் தான் பேசணும். நான் பேசுனா வந்து சின்ன பையன் எல்லாம் பெரிய ஆள் சின்ன ஆள் எல்லாம் ஒண்ணுதான். நீங்கள் தான் பேசணும். அவங்ககிட்ட சொல்லிட்டு நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு. அந்த தெய்வத்தை நாம கும்பிடணும். ஒரு அடிக்கு கும்பிடணும். ஏன்னா நம்ம நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், பேசிட்டேன். கூட்டத்தில் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு டைம் சொல்லும் போது அது வந்து ஒரு முடிவுக்கு வரும். சரிங்களா? ஆமாம், சும்மா ஒரு விளக்காட்சியை ஏற்றணுமா கூடாதா கோயில்? அப்புறம் நம்ம எல்லையில் இருக்கு. நம்ம கும்பிட விட்டுட்டோம்னா நம்ம பையன் எப்படி கும்பிடுவாங்க, நம்ம பேரங்க எப்படி கும்பிடுவாங்க, அப்படியே அந்த கோயில் வந்து மறைஞ்சு போயிடும், அழிஞ்சு போயிடும். அது உண்மைதான். சரி, இதை பற்றி நான் கூட்டத்தில் ஒரு நாளைக்கு உங்கள்கிட்ட நான் ஒரு நாளைக்கு உங்களை பேசுகிறேன், கேட்குறேன். சரிங்க.